ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2024 6வது மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. இந்த 6வது மாதம் மிக மிக முக்கியமான மாதம். இந்த மாதத்துக்கு பெயர் ஜூன் மாதம். ஜூன் மாதம் கோடை விடுமுறை முடிஞ்சு வரக்கூடிய மாதம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து மாறும். காரணம் கிரகங்களுடைய அமைப்பு. கிரகங்களுடைய அமைப்பு, கிரக மாற்றங்கள், இதனோட அடிப்படையில் இன்றைய நாள் நாம் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஜூன் 30க்குள்ளே காத்திருக்கக்கூடிய அதிர்ச்சியான சில விஷயங்களை பார்க்க போகிறோம். கதறி கதறி அழுதாலும் தப்ப முடியாது, ஏன்னா கிரகங்கள் அந்த மாதிரி வலுவாக அமைஞ்சிருக்கு. கதறி கதறி அழுதாலும் ஜூன் 30 வரையும் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை இப்போ நாம் இந்த வீடியோவில் மாத ராசி பலனாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தாள்கள் வாழ்க்கையை மாற்றுற மாதிரி அமையும். வாங்க, உங்களுக்கான ஜூன் மாத பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மூலம், பூரடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். கிரகநிலை அமைஞ்சதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் சந்திரன் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு, தொழில்ஸ்தானத்தில் கேது, இந்த மாதிரியெல்லாம் வலுவான முறையில் கிரகங்கள் இந்த மாதத்துக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரகங்கள் இப்படியே அமைஞ்சால் கூட பரவாயில்ல, கிரக மாற்றங்கள் வேறு இருக்குது. கிரக மாற்றங்கள் எப்பப்பங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. கிரக மாற்றங்கள் வரக்கூடிய ஜூன் 9ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் இதே ஜூன் 13ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் இதே ஜூன் 26ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. இப்படி அடுத்தடுத்த கிரக மாற்றங்கள் இந்த ஜூன் மாதத்தில் இருக்குது. இந்த கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள், இதனோட அடிப்படையில் நீங்கள் என்ன மாதிரியான பலன்கள் பெறுவீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து தனுசு ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஜூன் 30 வரைக்கும் என்ன மாதிரியான சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. வாங்க, உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். அமைதியோடு சாந்தமாக பேசக்கூடிய குணமுடையவங்க தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த குணத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் எதுலேயுமே, அதாவது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. இப்போ ஒரு காசு நீங்கள் புழங்குறீங்கன்னா அதில் கவனமாக இருக்கணும். இல்லை ஒரு காசு கொடுக்குறீங்கன்னா அதில் கவனமாக இருக்கணும். இல்லை ஒரு வீட்டில் வேலை செய்கிறீங்கன்னா அதில் கவனமாக இருக்கணும். இல்லை ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதில் கவனமாக இருக்கணும். இப்படி எதில் நீங்கள் எல்லாம் வேலை செய்கிறீங்களோ அந்த வேலைகள் எல்லாத்துலேயுமே கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா தான் பல ப்ராப்ளங்கள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும். அப்புறம் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. பணவரவு நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலவே கிடைக்கும். பணவரவு வரல அப்படின்னு நினச்சி கவலைப்பட வேண்டாம். பணவரவு உங்களுக்கு தாராளமாக இந்த மாதம் வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க விலகி விடுவாங்க. இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு செயல் செய்தால் இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி செய், அப்படி செய் அப்படிங்கிற மாதிரி பல கண்டிஷன்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் கண்டிஷன் போட்ட எல்லாருமே இப்போ விலகிடுவாங்க. இப்போ உங்களுடைய ராஜ்யம்தான். உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. ஏன்னா முட்டுக்கட்டையாக இருந்தவங்க தான் விலகிட்டாங்களே, இனி உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களோட மனம் எப்படியெல்லாம் விரும்புதோ அது போலெல்லாம் செயல்படுங்க. அப்படி நீங்கள் மன விரும்புவதற்கேற்ப செயல்படும்போது பல சாதனைகளை உங்களால் புரிய முடியும். அப்புறம் நீங்கள் உங்களுடைய பொருட்களை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்க. ஏன்னா பொருட்கள் களவு போக வாய்ப்பு இருக்குது, உடைந்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய ரொம்ப பிரியமான பொருட்களெல்லாம் கவனமாக பார்த்து கொள்ளுங்க. அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் கூட எந்த பாதிப்பும் இருக்காது. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
நீங்கள் வாகனங்கள் மூலம் மட்டும் செலவு உண்டாகலாம், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்புறம் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால எதிர்பார்த்த பணவரவு தாராளமாக கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் நீங்கள் இப்போ செலவு பண்ணலாம். ஏன்னா பணவரவு இருக்கும்போது வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டி நீங்கள் பணத்தை வீட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை வீடு மனை வாங்குவது அந்த மாதிரியாக இருந்தாலும் வாங்கலாம். அதில் இருக்கக்கூடிய தடைகளோ அகலோ இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல விஷயங்கள் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் இந்த மாதம் சுமாராகதாக இருக்கும். எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கும். அந்த கடனுதவியை வைத்து வியாபாரத்தை விரிவுபடுத்துறது போன்ற விஷயங்கள் செய்யலாம். புதிய வாடிக்கையாளர்களுடைய தொடர்பு உங்களுக்கு உண்டாகும். புதிய வாடிக்கையாளர்களுடைய தொடர்பு உண்டாகும் போது அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும். அதனால் எந்த இதையும் நீங்கள் தொழில் ரீதியாக செய்கிறதுக்கு யோசனை பண்ணி செய்யுங்க. அதாவது தொழில் ரீதியாக எடுத்தோம் கவுத்தோம் செய்யாதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா பழைய சிக்கல்கள் தீர்வதிலே தாமதம் ஏற்படும் போது புதுசாக இது செய்து சிக்கல்கள் வரக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். ஸோ தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். அதற்கேற்ப இந்த மாதம் பயணம் பண்ணுங்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அவங்கள அனுசரித்து செல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் ப்ராப்ளம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு அவங்கள அனுசரித்து செல்லுங்க. உங்கள் திறமையான விஷயங்களை வெளிக்கொண்டு வாங்க. உங்கள் திறமையான விஷயங்களை வெளிக்கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் திறமைகளுக்கு ஏற்ப பாராட்டு கிடைக்கும். ஸோ உத்தியோக ரீதியாக பாராட்டு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தொழில் ரீதியாக நீங்கள் பொறுமையாக இருக்கணும். உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாது, அதாவது பகைத்து கொள்ளக்கூடாது. ஸோ இப்படி தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் இந்த மாதிரியான கண்டிஷன்கள் இந்த ஜூன் 30 வரையும் விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினருடைய வருகை இருக்கும். அப்புறம் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள்லாம் ஏற்படலாம். அதை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. கணவன் மனைவியாக இருக்கிறவங்க இடையே அனுசரித்து செல்லணும், அது ரொம்ப நல்லது. குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும். ஸோ அந்த கவலையை மாற்றிக்கோங்க. அவர்களுக்காக பாடுபடணுங்க. அவங்களுடைய சந்தோஷத்துக்காக உங்களால் முடிஞ்சதை இந்த மாதம் செய்யுங்க. இது குடும்ப ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. மெயினாக பெண்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் திட்டமிட்டு செய்யணும். அப்படி நீங்கள் திட்டமிட்டு செய்தால் தான் எல்லா காரியங்களும் தடையில்லாமல் சரியாகும். எதிர்பாராத செலவு உண்டாகும். அதனால் செலவை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். இது பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை. அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் என்ன நடக்கும்னா உடன் பணிபுரியவர்களோடு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். எனவே அவங்களோடு கவனமாக இருக்கணும். எனவே அனுசரித்து உங்கள் கலைத்துறையில் செல்வது உங்கள் துறைக்கு இப்போதைக்கு நல்லது. எதிலும் முழு கவனத்தோடு ஈடுபடுங்க, அப்போ தான் நன்மை கிடைக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். ஆனாலும் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால மனதில் இருந்த குழப்பம் நீங்கி நிம்மதி உண்டாகும். கடன் பிரச்சனைலாம் தீரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாசிட்டிவாக சில விஷயங்களும் நடக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு. இதே அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்யணும். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னாவே வெற்றி உங்களுக்கு நிச்சயம். இது ஒன்று மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலகும். ராசிநாதன் சஞ்சாரத்தினால எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். பணவரவும் உங்களுக்கு அதிகரிக்கும். நண்பர்களால் உதவிகள் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புதிய நபர்களுடைய நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய சஞ்சாரத்தினால ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்த நேரிடும். ஸோ இது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்க இந்த ஜூன் 30 வரையும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கடைசியாக மாணவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கல்வி தொடர்பான விஷயங்களில் தாமதமாக இருக்கும். அதனால் கல்வி தொடர்பாக அவசரப்பட வேண்டாம். அட் த சேம் டைம் புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்ச புதிய நட்புகளை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா புதிய நட்புகள் மூலிமா லாபம் கிடைக்கும். ஸோ இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதே போல் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா, சித்தர்களை வணங்கி வரணும். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு ஏதாவது ஒரு சித்தரை வணங்கி உங்கள் நாளை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் போட்டிகள் குறையும், மன தெளிவடையும், எதிர்பார்ப்பு நிறைவேறும். ஸோ இது உங்களுக்கு பரிகாரமாக இந்த மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஜூன் 30 வரை காத்திருக்கக்கூடிய அதிர்ச்சியான சம்பவத்தை பார்த்துட்டோம். ஸோ பார்த்தது கண்டிப்பாக உங்கள் ராசினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதில் இருக்கக்கூடிய தாள்களுக்கு ஏற்ப நடந்துக்குங்க.
இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் இருக்கவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான வீடியோக்களை நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மெயின் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.